அனைவருக்கும் வணக்கம். எனக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு சுப்பிரமணிய கோவிலில் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவன் உத்தரவுப்பட்டி அப்படின்னு இருக்குங்க. இந்த உத்தரவுப்பட்டியில் மாற்றியமைக்கப்பட்ட பொருளினுடைய நேரத்தின் காரணமாக 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது. அதாவது இந்த பொருளினுடைய மாற்றத்தின் நேரத்தில் நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வர வகையில் அமைஞ்சிருக்கு. அந்த மாற்றத்தில் பார்த்தோம் அப்படின்னா சில ராசிக்காரர்களுக்கு நன்மையையும் சில ராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருளும் கிடைக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நவக்கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருளை இந்த காலத்தில் அவர்கள் பெறுவார்களா அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய சுவாரஸ்ய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் இடத்திற்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்றிருக்கு. சிவன்மலை கோவில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவுப்பட்டி. நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துறதுனால மூலவருக்கு காரணமூர்த்தி அப்படின்ற பெயரும் இருக்கு. சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களினுடைய கனவில் வந்து குறிப்பால உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது தொன்று தொட்டு வழங்கி வந்துட்டுருக்கு. பக்தர்கள் கனவுல தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தா மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு நிற பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க. வெள்ளை பூ விழுந்து அனுமதி கிடைத்தா ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருள் மாற்றப்பட்டு புதிய பொருள் வைத்து பூஜை செய்யப்படும். இது வரைக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மண், துப்பாக்கி, ஏர்கலப்பை, ரூபாய் நோட்டு, மஞ்சள், அரிசி, சைக்கிள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, ருத்ராட்சம், 2 இளநீர்கள், வில், அம்பு, குங்குமம், பட்டாடை, பருத்தி போன்ற பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. இந்த பூஜை செய்யப்பட்ட பொருட்கள் அனைத்துமே சமுதாயத்தில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கு. தற்போது இந்த தாக்கமானது அனைத்து நிலைகள்லையுமே காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். தற்போது பார்த்தோம் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளின் மாற்றத்தின் நேரம் அப்படிங்கிறது வந்து நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் நிகராக அமைந்திருக்கக்கூடிய நிலையில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம் கிடைக்கப்பெறுகிறது அப்படின்னா அவர்களுக்கு பல்வேறு வகைகளில் பார்க்கும் பொழுது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக பார்க்கும்போது குடும்ப சூழல் சுமூகமாக மாறும். அதே மாதிரி குடும்ப சூழலில் இருந்து வந்த பலதரப்பட்ட தடைகளும் விலக ஆரம்பிச்சிடும். வர வேண்டிய தொகை கிடைக்கப்பெறுவீங்க. கடன் சுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வாய்ப்புகளும் இருக்கு. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத அளவுக்கு வளர்ச்சி இருக்குங்க. உத்தியோகத்தில் முன்னேற்றத்தையும் காண்பீங்க. பாக பிரிவினை நல்ல விதமாகவே முடியும். ஆன்மீக பயணங்களையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதனால் எதிலையுமே மிகவும் கவனமாக ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. சுக்கிரனினுடைய சஞ்சாரம், பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவுங்க. சொத்து, மனை, வீடு சம்பந்தமான காரியங்களில் தாமதம் ஏற்படதாங்க செய்யும். அதே சமயம் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போலவே இருக்கப்பெறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையிலையுமே முழு கவனத்துடன் ஈடுபடுவது அவசியமாகிறது. எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் செய்ய திட்டமிடுவதும் நல்லது. பணி நிமித்தமாக பிரயாணங்கள் அவ்வப்போது ஏற்படலாம். அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளியை குறைய ஆரம்பிச்சிடும். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி சிந்தனை அதிகரிக்கவும் செய்யலாம். உறவினர்கள் வழியில் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்திலையுமே ஈடுபடுவதற்கு முன்பாக திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பணவரத்து தாமதப்படதான் செய்யும்.
கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பட்ட சிரமங்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடுங்க. அதே மாதிரி வேலை பளுவும் பார்த்திங்கன்னா குறைய வாய்ப்பு இருக்குது. உழைப்பு இந்த காலகட்டத்தில் வீணாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் தங்கவும் ஒரு சிலருக்கு நேரிடலாம். திடீர் செலவுகள் உங்களுக்கு உருவாகுங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். சந்தோஷமாக வெளியில் சென்று வருவீங்க. எல்லா காரியங்களும் ஓரளவுக்கு அனுகூலமாக நடக்க வாய்ப்புகள் இருக்கு. இருப்பினும் மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாக பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பொருள் வரத்து உங்களுக்கு அதிகரிக்கும். வாகனம், பூமி மூலமா ஒரு சிலருக்கு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய மந்த நிலை மாற கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியங்க. எந்த வேலையிலையுமே முழு கவனம் தேவைங்க. இந்த காலகட்டம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முழு முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. இருப்பினும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பயணங்களால் நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவும் உண்டாகலாம். சாமர்த்தியமான உங்களுடைய பேச்சின் மூலமாக காரிய அனுகூலம் உருவாகும். அதே சமயம் குடும்பத்தினருடன் ஒரு சிலர் விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு வருங்க. இருந்தாலும் எதுலேயுமே எச்சரிக்கையும் கவனமும் அவசியமாகிறது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உறவுகளில் நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்ல வேண்டிய காலமாகவே இருக்கும். பரஸ்பரம் புரிந்து கொள்வது தம்பதிகளினுடைய ஒற்றுமையை அதிகரித்து மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கிறதுனால குடும்பத்திற்கு போதிய நேரம் ஒதுக்க முடியாமலும் போகலாம். இருந்தாலும் உங்களால் முடிந்த நேரத்தில் குடும்பத்தினருடன், வாழ்க்கை துணையுடன் முடிந்த அளவு நேரம் செலவிடுவது அவர்களை மகிழ்ச்சியாகவே வைத்திருக்கும். காதலர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காதல், திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாகவே முடிவடையுங்க. அதே மாதிரி பொருளாதார ரீதியாக சில பின்னடைவுகள் ஏற்படும் அப்படின்னாலும் கூட நிதி நிலையில் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெறும் அப்படின்னு கணிக்க முடியாத அளவுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. திடீரென்று மிகப்பெரிய வளர்ச்சி அப்படி இல்லைன்னா வாய்ப்பு மூலமாக பெரிய தொகையை ஈட்டக்கூடிய சாத்தியமும் தங்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக பணவரவு அப்படி இல்லைன்னா வருமானம் அதிகரிப்பது உள்ளிட்டவையும் நடக்கலாம். இருந்தாலும் குறுக்கு வழியில் பெரிய தொகை ஈட்ட வேண்டும் அப்படின்ற எண்ணத்தையும் முயற்சிகளையும் கைவிட வேண்டியது அவசியம். புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் பெரிய அளவுக்கு லாபமோ அல்லது வருமானமோ ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே கடினமாக உழைக்க வேண்டிய காலமாகவே இருக்கும். வேலை செய்யக்கூடிய நேரமும் வேலை பளுவும் அதிகரிக்கலாம். இது தற்காலிகமானது தாங்க. உங்களுடைய உழைப்புக்கும் முயற்சிகளுக்கும் இரட்டிப்பு மடங்கு பலன்களும் வெகுமதியும் விரைவிலேயே கிடைக்கப்பெறுவீங்க. சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க. மேலதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவாங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானமோ லாபமோ சீராகவே இருக்கப்பெறும். அதே சமயம் இந்த காலகட்டம் மிகவும் பரபரப்பான காலகட்டமாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கியமான உணவுகளும் தேவையான ஓய்வும் அவசியமாகிறது. என்ன விஷயமாக இருந்தாலும் அதில் நிதானத்தை கடைபிடித்து பொறுமையாக முடிவெடுக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சொத்து தொடர்பான விஷயங்கள் இழுபறியான நிலை காணப்படுங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். சுப செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. தொழில், வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமத போக்கு காணப்படும். செலவுகள் சற்று அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருப்பது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி தேவையான பண வசதியும் கிடைக்கப்பெறுவீங்க. விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகள் இழுபறியான நிலையில இருந்து அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வோ இடமாற்றமோ ஏற்படுவதில் தாமதம் இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் ஈடுபடுவதற்கு முன்பாக தயக்கம் ஏற்படும். அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு தெளிவு அப்படிங்கிறது உண்டாக பெறும். குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கள் பெறுங்க. கணவன் மனைவிக்கிடையே எதையுமே பேசி தெளிவுபடுத்தி கொள்வது நன்மையை தரும். குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்குவீங்க. பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் முடிவுக்கு வரும். புதிய தொடர்புகளால் லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. இடமாற்றமும் உருவாகலாம். அதே மாதிரி தங்களுக்கு பொறுப்புகளும் இந்த காலகட்டத்தில்
அதிகரிக்க செய்யுங்க. உற்சாகமாக எதையுமே கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்வீங்க. கடன் பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். வீண் அலைச்சல் வீண் பயமும் அதிகரிக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவர் செய்யக்கூடிய இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியத்தை பெறுவீங்க. அதே சமயம் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க. வீண் செலவு உண்டாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம். திட்டமிடுறதுல பின்னடைவும் ஏற்படலாம். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். பெரியோர் நேசம் கிடைக்க பெறுவீங்க.